नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्भोग्य कृष्णं पाराध्यं स्वं श्रुतिशरशिरःसिद्धमध्यापयन्ति चोत्तिष्ठायां सृजनिगलितं याबलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னவிது என்னவும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவை என்னும்படியான உயரிய திவ்ய கிரந்தம், ஆண்டாள் அருளி செய்திருக்கிற இந்த திவ்ய கிரந்தம், இந்த கிரந்தத்தில் ஒரு பாசுரத்திலையும் ஒரு அர்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது. திருப்பாவை ஆண்டாள் சின்னஞ்சிறு வயதிலே எம்பெருமானிடத்திலே பக்தி பிரவாகமாக தன்னை ஒரு கோபிகையாக நினைத்து கொண்டு திருவாய்ப்பாடியாக ஸ்ரீவில்லிபுத்தூரையே நினைத்து கொண்டு அங்கே இருக்கிற கண்ணனம்பெருமானையே வடபத்திரசாயியே கண்ணனம்பெருமானாக நினைத்து கொண்டு அவள் பாவனா பிரகர்ஷம் நினைவின் முதிர்ச்சியாலே இந்த கிரந்தத்தை பண்ணி இருக்கிறாள். இது வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படிப்பட்ட இந்த திருப்பாவையிலே ஒரு நாள் ஒரு பாசுரம் மார்கழி மாசத்துல முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் பர்யந்தமாக நாம் எல்லோரும் வருடம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அடியேன் இந்த பாட்காஸ்ட் சீரீஸ்ல இந்த திருப்பாவையினுடைய தாத்பரியார்த்தம் சொல்லலாம் அப்படின்ற எண்ணம். அதாவது திருப்பாவையினுடைய அர்த்தம் எல்லாரும் வருஷா வருஷம் கேட்டுட்டு தான் இருக்கோம், பல விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் அந்த பாசுரத்துக்குன்னு ஒரு கிரக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த பாசுரம் சொல்ல வந்திருக்கக்கூடிய முக்கியமான அர்த்தம் என்ன, தாத்பரியார்த்தம் என்ன அப்படின்றத ஒரு நாள் சுருக்கமாக 5-15 நிமிடம், எவ்வளோ நேரம் முடியும்னு தெரியல, இதில் 5 நிமிஷமும் ஆகலாம், 15 நிமிஷத்துலையும் முடிச்சுடலாம். ஆனால் இதுக்குள்ளாக அந்த தாத்பரியார்த்தத்தை உங்கள் எல்லோருக்கும் விண்ணப்பிக்க வேண்டும் என்பது அடியனுடைய அவா. இன்றைய நாள் பாட்டு என்ன? முதல் பாசுரம் இந்த திருப்பாவையை எதை அடிப்படையாக எதை சொல்லுவதற்காக வந்தது அப்படின்னால், இந்த பிரபன்னனுக்கு கைங்கரியமே புருஷார்த்தம், நாம் எல்லோருக்கும் கைங்கரியமே புருஷார்த்தம், அந்த கைங்கரியத்தை கொடுப்பவனும் அவனே, பாகவதர்கள் எல்லோரும் அந்த எம்பெருமானை அனுபவிக்கத்தக்கவர்கள். இதுதான் முக்கியமா காட்டியிருக்கிறது திருப்பாவையில. 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்றும் அந்த எம்பெருமானை அடைவதற்கு அவனே வழியாக இருக்கிறான், அவனுடைய தொண்டு, அவனுக்கு செய்யும்படியான தொண்டு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே தொண்டு செய்கை நமக்கு பலனாக இருக்கிறது. அப்படி தொண்டு தனியாக செய்தால் அவனை அனுபவித்தால் ஆகாது, பாகவதர்களுடன் சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்து என்கிற ரீதியிலே எல்லோருக்குமான வாழ்ச்சி, பாகவதர்களுடனான மங்களாசாசனம், இது 3 விஷயம்தான் திருப்பாவைக்கான தாத்பரியம். அந்த எம்பெருமான் வழியாக இருக்கிறான், அவனுக்கு கை பண்ணும்படியான தொண்டே பலன், இதையும் பாகவதர்களுடனாக செய்ய வேண்டும், பாகவதர்களோடு சேர்ந்து அவனை அனுபவிக்க வேணும் என்பது இந்த திருப்பாவையினுடைய முக்கியமான தாத்பரியாம்சம்னு காட்டப்படுகிறது. அதிலே முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு பாசுரம். இந்த பாசுரத்துக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னா, நேர தாத்பரியத்துக்குள்ளேயே போலாம். இந்த பாசுரத்துக்கு தாத்பரியம் என்னவென்னால் பிராப்ய பிராபக சங்கிரகம், இதுதான் இந்த பாசுரத்துக்கான தாத்பரியம். முதல்ல பிராப்யம்னா என்ன, பிராபகம்னா என்ன, சங்கிரகம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பிராப்யம் அப்படின்னா பலன் அப்படின்னு பொருள், பிராபகம் அப்படின்னால் அந்த பலனை அடைவிக்கும் வழி அப்படின்னு பொருள். இந்த பிராபியத்தையும் பிராபகத்தையும் சங்கிரகம்னா சுருக்கம், இது இரண்டின் சுருக்கமாக முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாவைக்கு என்ன நோக்கம்னா, ஆறும் பேரும் அவனே என்பது நோக்கம். அதை சொல்ல வந்தது திருப்பாவை. இதுல முதல்ல பிராபியத்தை பலனை சொல்லி
பிற்பாடு அதற்கான வழியை சொல்லுகிறாள் இந்த ஆண்டாள் முதல் பாசுரத்திலே. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரழையீர் சீர்மல்குமாய்ப் பாடிச் செல்வ சிறுமீர்கள். இது வரைக்கும் எதை சொல்லுகிறது அப்படின்னால் பிராபியத்தை, பலனை சொல்லுகிறது. அடுத்தது கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்து. இது வரைக்கும் பிராபகம், வழியை சொல்லுகிறது. அப்ப பலன் என்ன? செல்வச் சிறுமீர்கள் வரைக்கும் பலன், அதற்கான வழி நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பது வழி. அப்போ மார்கழி திங்கள் நாள் நன்னாள், மதி நிறைந்த நன்னாள், நீராடப் போதுவீர் போதுமினோ. பலன் என்ன? கிருஷ்ணன் என்னும்படியான தடாகத்திலே கிருஷ்ணானுபவம் பலன், கண்ணனுக்கு பண்ணும்படியான தொண்டு பலன். அந்த தொண்டை கொடுப்பவன் யார் அப்படின்னால் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்றா. இதுல இன்னும் முக்கியமா பார்க்கணும்னால் நாராயணனே நமக்கே பறை தருவான். அப்ப நாராயணனே அப்படின்னு என்ன அர்த்தம்னா பலனை வேறு யாராலும் தர முடியாது. நமக்கு வழியாக அமைந்திருக்கக்கூடியவன், பிராபகமாக அமைந்திருக்கக்கூடியவன் நாராயணனே நமக்கே. எப்படிப்பட்ட நமக்கே? அவனே வழி அவனே பலன் என்று நம் கையிலே ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்த நமக்கே பறை. பறை என்னால் கைங்கரியம் என்னும்படியான பறை. அப்போ இங்க பார்க்கிற போது இது மூணு ரொம்ப முக்கியம். நாராயணனே நமக்கே பறை தருவான், அப்ப பறை தருவான். நவ் இது எல்லாத்தையும் சுருக்கமா கொண்டு வந்து இந்த பறை தருவான் ரெண்டு வார்த்தையில பார்க்கணும். பறை என்பது பலன், கைங்கரியம் தான் இங்க பறைன்னு சொல்லப்படுகிறது. தருவான் அப்படின்றது வழி, அது நாராயணன் தரப்போகிறான். அப்ப நாராயணன் பறை, நாராயணனே தருவான். அப்ப நாராயணனே பறை, நாராயணனே தருவான். அப்ப நாராயணனே பலன், நாராயணனே வழி என்று ஆகிறது. கைங்கரியமே பலன், நாராயணனே வழியாக அமைந்திருக்கிறான் அப்படின்னு தெரியறது. அப்ப ஆறும் பேரும் அவனே அப்படின்னு சொல்றச்சே முதல்ல பலனை சொல்லுகிறாள் பறைன்னு, அதற்கு பிற்பாடு அதற்கான வழியை சொல்லுகிறாள் தருவான் அப்படின்னு. அப்ப பலனை சொல்லி அதுக்கான வழியை முதல்ல சொல்றா. ஆனா கடைசியில இது விவரிக்கிற போது, இது சங்கிரகம்னு சொன்னேனே, சங்கிரகம்னா சுருக்கம். இப்ப இந்த சுருக்கத்தை விவரிக்கணும் இல்லையோ, எங்க விவரிக்கிறாள் அப்படின்னால் கடைசியில பார்க்கிற போது கறவைகள் பின் சென்று பாசுரத்துல தருவான் என்கிறதனுடைய அர்த்தம் அவனே வழியாக அமைந்திருக்கிறான் அப்படின்ற பிராபகம் முதலிலே சொல்லி, அதாவது வழியை முதலிலே சொல்லி, பலன் என்ன பிராபியம் அத சித்தஞ்சிறுகாலே பாசுரத்துல சொல்றா. ஆனா முதல்ல பலனை சொல்லி வழிய சொன்னா அப்ப அதே பத்தத்தில தான், அதே ஃபார்மேட்ல தானே சித்தஞ்சிறுகாலை சொல்லிட்டு கறவைகள் பின்சென்னு சொல்லணும். அப்படின்னால் இதுக்கு பேர் உற்பத்தி வேளை, அதுக்கு பேர் அனுசந்தான வேளைன்னு பேரு. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது ஒரு குழந்தை நன்னா எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோ. இந்த தகப்பனார் என்ன சொல்றார்? உனக்கு சைக்கிள் வேணுமா, எக்ஸாம்ல 100க்கு 100 வாங்கு அப்படின்னு சொல்றார். சைக்கிள் வேண்டுமா, 100க்கு 100 வாங்கு அப்படின்னு சொல்றார். ஆனா உண்மையில பார்க்கிற போது எக்ஸாம்ல பாஸ் பண்ணி மார்க் வாங்கினாத்தான் இந்த சைக்கிள் கிடைக்கும். ஆனா தகப்பனார் எதை ஆசை காட்டுறார்? பலனை முதல்ல ஆசை காட்டுறார். சைக்கிள் வேணுமான்னு சொல்றார், அதுக்கப்புறம் அதுக்கான வழி மார்க் வாங்குன்னு சொல்றார். அதுபோலத்தான் ஆண்டாள் முதல்ல கைங்கரியமாகிற தொண்டை முதலிலே சொல்லி பிற்பாடு அதற்கான வழியான நாராயணனே தருவான் என்பதை பிற்பாடு சொன்னாள். ஆனால் பல அனுசந்தானத்துல பார்க்கிற போது, எக்ஸிகியூஷன்ல பார்க்கிற போது எது முதல்ல? உபாயம்தான் முதல்ல, பிராபகம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் பிராபியம். இப்படியாக ஆகிறது. இது ஒரு அர்த்தம். அப்ப பிராபிய, பலன், பிராபக, வழி, கைங்கரியம், பலன், அது தரக்கூடியவன் நாராயணன், வழி. இதனுடைய சுருக்கம் முதல் பாசுரத்துல சொல்லப்பட்டது. இதற்கு மேல இன்னொரு விஷயம், இன்னொரு அர்த்தமும் உண்டு. பிராபிய, பிராபக, அதிகாரி சங்கிரகம் அப்படின்னு சொல்லப்படுறது. பிராபியம்னா பலன், பிராபகம்னா வழி. மூணாவது ஒண்ணு சேர்த்து இருக்காரு பாருங்க, அதிகாரின்னு ஒரு விஷயம். அதிகாரி யாரு அப்படின்னால் நம் கையிலே எதுவும் இல்லை, ஆகிஞ்சன்யம்,
என்னிடத்திலே ஒன்றுமில்லை. அனன்யகதித்துவம், நான் வேறு யாரிடத்திலும் செல்ல முடியாதவனாக இருக்கிறேன். களைவாய் துன்பம் களையாதொழிவாய் கலைகண் மத்திலேன் என்று இருக்கக்கூடிய நான் எப்படிப்பட்ட நான்? என் கையிலேயும் ஒன்றுமில்லை. பொறத்தியார் இடத்துலயும் என்னால போக முடியாது, வேறொன்றினிடத்திலேயும் என்னால் இருக்க முடியாது. அப்போ புகழொன்றில்லா அடியேன் என்று இருக்கக்கூடிய இந்த ஆகிஞ்சன்யத்தையும் அனன்யகதித்துவத்தையும் உடைய நாம், அப்ப அவனை வழியாக கொள்ளுவதற்கு என்ன தகுதி, அதிகாரம் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு இடத்திலே அவனை பெற வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் போரும். நம்மிடத்திலே ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தால் போரும். இதெல்லாம் இருந்துடுத்ததேயானால் பிராப்ய பிராபக அதிகாரி சங்கிரகம் அப்படின்னு காட்டப்படுகிறது. முக்கியமா போதுவீர் போதுமினோ, இச்சைக்கு மேற்பட்ட அதிகாரம் கிடையாது. இச்சை இருந்துட்டா போருமா, வேற எதுவும் சம்பாதிச்சுக்க வேண்டாமா சுவாமின்னா, எதுவும் வேண்டாம். என்கிட்ட ஒண்ணும் இல்லேன்னு உணர்ந்துட்டேன்னு வச்சுங்க, என் கையில ஒண்ணும் இல்லை, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றத உணர்ந்துட்டோமே ஆனால் அவன் தான் எல்லாம் பண்ணுவான்னு அவனிடத்திலே காம்பரை தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழ முடியும். இல்லை என்னால் முடியாது. அப்போ அதிகாரின்றவன் எப்படி இருக்கணும்? அவனை அடைய வேண்டும், அவனை பலனை அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கணும். ஆசைக்கு மேற்பட ஏதாவது இருக்கணும்னால் எதுவும் இல்லை அப்படின்ற உணர்வு இருந்தா போரும். என் கையில ஒண்ணுமில்லை என்கிற உணர்த்தி இருந்தால் போரும். அப்போ அவனை விட்டு விலக்காமல் இருந்து நம்மிடத்திலே ஒன்றுமில்லை என்கிற ஆகிஞ்சன்யத்தையும் அனன்யகதித்துவத்தையும் தவிர வேறொன்று தேவையில்லை என்று காட்டப்படுகிறது. அப்ப பிராப்ய பிராபக அதிகாரி சங்கிரகம் இல்ல பிராப்ய பிராபக சங்கிரகம் முதல் பாசுரத்திலே சொல்லப்படுகிறது. இரண்டாவது பாசுரத்தை நாளை அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்.